கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு, அடைய வேண்டிய இலக்கோ திராவிட நாடு. தென்னிந்தியாவில் உள்ள தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, கர்நாடகா ஆகிய 4 பகுதிகளையும் ஒன்றாக இணைத்து திராவிட நாடு எனப்படும் ஒரு தனி நாடாக அறிவிக்க வேண்டும். அடைந்தால் திராவிட நாடு, இல்லை என்றால் சுடுகாடு என்ற முழக்கத்துடன் அறிஞர் அண்ணாவால் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு கட்சிதான் திராவிட முன்னேற்ற கழகம். கடந்த 60 ஆண்டு காலமாக தமிழ்நாட்டு அரசியலில் அசைக்க முடியாத சக்தியாகவும் ஆளுங்கட்சியாகவும் எதிர்க்கட்சியாகவும் இருந்து வரக்கூடிய இந்த திராவிட முன்னேற்ற கழகம் எப்படி உருவானது, எப்படி வளர்ந்தது என்பதை பற்றி இந்த பதிவில் நாம் பார்க்கலாம். திமுகவினுடைய வரலாறு பேச போறதுனால நீ என்ன திமுக காரணா அப்படின்லாம் எந்த ஒரு கேள்விகளும் கேட்க வேண்டாம். நம்ம இதுவரைக்கும் 20ஆம் நூற்றாண்டில் நடந்த பல முக்கியமான அரசியல் நிகழ்வுகளை தொடர்ந்து பதிவுகளை பார்த்து வந்து கொண்டிருக்கிறோம். அந்த வரிசையில் தான் திமுக கட்சி உருவானதையும் இப்ப நம்ம பார்க்க போறோம். இதை தொடர்ந்து அதிமுக எப்படி உருவானது, பிஜேபி, நாம் தமிழர், காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் இந்த கட்சிகள் எல்லாம் எப்படி உருவானது, 20ஆம் நூற்றாண்டில் நடந்த மிக முக்கியமான அரசியல் நிகழ்வுகள் என்னென்ன, 20ஆம் நூற்றாண்டில் நடந்த அரசியலையும் வரலாறையும் பற்றி அடுத்தடுத்த பதிவுகள்ல பார்க்கலாம். ஈவேராவுடன் ஏற்பட்ட சில முரண்பாடுகள் காரணமாக திராவிடர் கழகத்தில் இருந்து விலகி 1949ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 17ஆம் தேதி அன்று சென்னையில் உள்ள ராபின்சன் பூங்காவில் அறிஞர் அண்ணாவால் உருவாக்கப்பட்ட கட்சிதான் திராவிட முன்னேற்ற கழகம். கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு, அடைய வேண்டிய இலக்கோ திராவிட நாடு, அடைந்தால் திராவிட நாடு, இல்லை என்றால் சுடுகாடு. இந்த வாசகம் திமுக கட்சியின் அடிப்படை கொள்கையாக இருந்தது. திமுக கட்சியை ஆரம்பித்த பிறகு அறிஞர் அண்ணாதுரை என்ன சொன்னாருன்னா, இந்த திமுக கட்சி என்பது திராவிடர் கழகத்திற்கு எதிரான கட்சி கிடையாது. திராவிடர் கழகம் கொண்டிருக்கக்கூடிய அதே கொள்கையை தான் திராவிட முன்னேற்ற கழகமும் பின்பற்றும். திராவிடர் கழகத்தின் அடிப்படை கொள்கைகளிலும் கருத்துகளிலும் எந்த ஒரு மாறுதலும் எங்களுக்கு கிடையாது என்று கட்சி ஆரம்பித்த உடனே அறிஞர் அண்ணாதுரை சொன்னாரு. திமுக கட்சி உருவான பிறகு கருப்பும் சிவப்பும் சரிபாதி கொண்ட கொடி திமுகவின் கொடியாக அறிமுகப்படுத்தப்பட்டது. திமுக கட்சி உருவான 3 ஆண்டுகளில் இந்திய நாடாளுமன்ற தேர்தல் மற்றும் தமிழக சட்டமன்ற தேர்தல் அந்த சமயத்தில் வந்தது. அந்த சமயத்தில் அறிஞர் அண்ணாதுரை அந்த தேர்தலை புறக்கணித்தார். அதற்கு அண்ணாதுரை கூறிய காரணம் என்ன அப்படின்னா, திராவிடர்களின் கருத்தை அறியாமலும் திராவிடர்களின் ஜீவாதார உரிமைக்கு ஊறு செய்யும் வகையிலும் ஒரே கட்சியரின் ஏதச்சதிகார முறைப்படி தயாரிக்கப்பட்ட இந்திய அரசியல் சட்டத்தை திமுக கண்டிக்கிறது. மேலும் கண்டிப்பதன் அறிகுறியாக இந்த தேர்தலில் திமுக தன்னுடைய வேட்பாளர்களை நிறுத்தவில்லை என்று அண்ணாதுரை சொல்லினார். இது மட்டுமல்லாமல் திமுகவின் திராவிட கொள்கைக்கு யாரெல்லாம் ஆதரவு தெரிவிக்கிறார்களோ அவர்களுக்கு எங்களுடைய ஆதரவு உண்டு என்றும் அண்ணாதுரை சொன்னார். இதன் பிறகு 1952ஆம் ஆண்டு நடந்த பொது தேர்தலில் காங்கிரஸ் கட்சி மிக பெரும் வெற்றியடைந்தது. மத்தியிலும் மாநிலத்திலும் காங்கிரஸ் கட்சி ஆட்சி அமைத்தது. இதன் பிறகு 1953ஆம் ஆண்டு தமிழ்நாட்டில் மிக பெரும் போராட்டங்களும் வெடித்தன. ராஜாஜி அவர்கள் குலக்கல்வி திட்டத்தை அறிமுகப்படுத்தினார். அதை எதிர்த்து திமுக மிக பெரும் போராட்டம் செய்தது. அடுத்ததாக சித்தூர் பகுதியில் போராடிய தமிழர்களை நேரு நான்சென்ஸ் என்று குறிப்பிட்டார். அதை எதிர்த்தும் திமுக போராட்டம் செய்தது. கள்ளக்குடியை டால்மியாபுரம் என்று பெயர் மாற்றியதை கண்டித்து திமுக மிக பெரும் போராட்டம் செய்தது. இப்படி குறுகிய காலகட்டத்தில் ஒரே சமயத்தில் 3 மிகப்பெரிய போராட்டங்களை திமுக செய்தது. இதன் காரணமாக திமுக கட்சி மக்களிடையே பரவ ஆரம்பித்தது. இதன் பிறகு 1956ஆம் ஆண்டு திருச்சியில் திமுக மாநாடு நடைபெற்றது. நடந்த அந்த மாநாட்டில் பொது தேர்தலில் திமுக கட்சி பங்கேற்கலாமா வேண்டாமா என்று ஒரு வாக்கெடுப்பு நடந்தது. அதில் 56,942 பேர் நாம் தேர்தலில் போட்டியிடலாம் எனவும் 4,203 பேர் தேர்தலில் போட்டியிட வேண்டாம் என வாக்களித்தார்கள். பெரும்பான்மையான தொண்டர்கள் திமுக கட்சி தேர்தலில் போட்டியிடலாம் என வாக்கு செலுத்திய காரணத்தினால் இனி வரும் தேர்தலில் திமுக கட்சி போட்டியிடும் என கட்சியின் தலைவர் அண்ணாதுரை அறிவித்தார். இதன் பிறகு 1957ஆம் ஆண்டு அடுத்த பொது தேர்தல் வந்தது. 1957ஆம் ஆண்டு நடந்த சட்டமன்ற தேர்தலில் திமுக கட்சி போட்டியிட்ட சட்டமன்ற தேர்தலில் முதலாக 15 தொகுதிகளில் திமுக வெற்றியடைந்தது. CN அண்ணாதுரை, கலைஞர் கருணாநிதி, அன்பழகன் இவர்கள் அனைவருமே தேர்தலில் வெற்றியடைந்து சட்டமன்றம் சென்றாங்க. போட்டியிட்ட முதல் தேர்தலிலேயே 15 தொகுதிகளை வென்று திமுக தன்னுடைய பலத்தை நிரூபித்தது. அன்றைய காலகட்டத்தில் ஆளுங்கட்சியாக இருந்த காங்கிரஸ் கட்சி ஆட்டம் காணவும் ஆரம்பித்தது. திமுக கட்சி சட்டமன்றம் சென்ற பிறகு தங்களுடைய முதல் கொள்கையை நிறைவேற்ற அண்ணாதுரை மிக பெரும் முயற்சிகள் செய்தார். அது என்ன அப்படின்னா, சென்னை மாகாணத்திற்கு தமிழ்நாடு என பெயர் சூட்ட வேண்டும் என சட்டமன்றத்தில் வாக்கெடுப்பு நடந்தது. ஆனால் பெரும்பான்மை இல்லாத காரணத்தினால் திமுக அதில் தோல்வியடைந்தது. நடந்த அந்த வாக்கெடுப்புக்கு பின்பு சங்கரலிங்க நாடாரின் உயிர் தியாகமும் இருந்தது. ஆனால் அன்றைய காங்கிரஸ் அரசு சென்னை மாகாணத்திற்கு தமிழ்நாடு என பெயர் சூட்ட முடியாது என மறுத்தது. 1956ஆம் ஆண்டு நடந்த தேர்தலில் திமுக கட்சி 15 இடங்களை வென்ற காரணத்தினால் 1958 மார்ச் மாதம் 2ஆம் தேதி இந்திய தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக திமுக மாறியது. திமுக கட்சிக்கு உதயசூரியன் சின்னம் என்பதும் ஒதுக்கப்பட்டது.
இதன் பிறகு 1962ஆம் ஆண்டு மீண்டும் பொதுத் தேர்தல் வந்தது. நடந்த அந்த தேர்தலிலும் திமுக கட்சி போட்டியிட்டது. நடந்த அந்த தேர்தலில் மொத்தமாக 50 சட்டமன்ற தொகுதிகளையும் 7 நாடாளுமன்ற தொகுதிகளையுமே திமுக கைப்பற்றியது. இந்த தேர்தலில் அனைவருக்கும் என்ன ஒரு மிகப்பெரும் அதிர்ச்சி என்றால், திமுக கட்சியின் தலைவர் அண்ணாதுரை அவர்கள் தோல்வியடைந்தார். இதன் பிறகு அறிஞர் அண்ணா மாநிலங்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு நாடாளுமன்றம் சென்றார். இந்நிலையில் 1963ஆம் ஆண்டு இந்தியாவில் புதிதாக ஒரு சட்டம் கொண்டு வரப்பட்டது. அது என்ன அப்படின்னா, தனிநாடு கேட்பது குற்றம், பிரிவினை பேசுவோர் தேர்தலில் போட்டியிட முடியாது என மத்திய அரசு புதிதாக ஒரு சட்டத்தை கொண்டு வந்தது. இந்த சட்டம் திமுகவை முடக்குவதற்காகவே என அறிஞர் அண்ணாதுரை அன்றைய காலகட்டத்தில் அறிக்கை வெளியிட்டார். இதன் பிறகு அறிஞர் அண்ணா திமுக கட்சி தொடர்ந்து பல தேர்தலில் போட்டியிடுவதற்காக திராவிட நாடு எனப்படும் ஒரு கோரிக்கையை கைவிட்டார். திராவிட நாடு எனப்படும் கோரிக்கையை கைவிட்ட அண்ணா மாநிலத்தில் தன்னாட்சி, மத்தியில் கூட்டாட்சி என்றும், தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, கர்நாடகா ஆகிய 4 மாநிலங்களுக்கும் இந்திய அரசுரிமை, ஒருமைத்தன்மை, அரசியலமைப்பு என அனைத்திலுமே முன்னுரிமை வழங்கப்பட வேண்டும் என அவர் தன்னுடைய கொள்கையை மாற்றிக்கொண்டார். இப்படி திமுக கட்சி மெதுவாக வளர்ந்து வந்த சமயத்தில் திமுக கட்சியின் வளர்ச்சியை அதிகரிக்க எதிர்க்கட்சிகளை அன்றைய காலகட்டத்தில் உதவி செய்தது. அன்றைய காலகட்டத்தில் மத்தியில் இருந்த காங்கிரஸ் அரசு இந்தி மொழியை கட்டாயப்படுத்தியது. இதை சரியாக பயன்படுத்திக் கொண்ட திமுக இந்தி மொழியை வைத்து அரசியல் செய்தது. அடுத்ததாக அன்றைய காலகட்டத்தில் நாடு முழுவதும் மிக பெரும் பஞ்சம் ஏற்பட்டது. இதையும் சரியாக பயன்படுத்திக் கொண்டு திமுக மிக பெரும் அரசியல் செய்தது. இதன் காரணமாக திமுக பட்டி தொட்டி எங்கும் பரவியது. திமுகவின் செல்வாக்கும் தமிழ்நாட்டில் அதிகரித்தது. இதன் பிறகு 1967ஆம் ஆண்டு மீண்டும் இந்திய பொதுத் தேர்தல், தமிழக சட்டமன்ற தேர்தல் வந்தது. நடந்த அந்த தேர்தல் தமிழக அரசியலில் மிக பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தியது. அறிஞர் அண்ணா தலைமையில் ஒரு மிக பெரும் கூட்டமைப்பும் உருவானது. அறிஞர் அண்ணாவின் திமுக கட்சி, ராஜாஜியின் சுதந்திரா கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய முஸ்லீம் லீக், மாப்போசியின் தமிழரசு கழகம், சீபா ஆதித்தனாரின் நாம் தமிழர் கட்சி என அனைத்து கட்சிகளும் ஒன்றாக இணைந்து தேர்தலில் போட்டியிட்டது. 173 இடங்களில் போட்டியிட்ட திமுகவின் கூட்டணி கட்சிகள் மொத்தமாக 138 தொகுதிகளை கைப்பற்றியது. நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்ட 25 தொகுதிகளிலுமே திமுக கட்சி மிக பெரும் வெற்றியடைந்தது. திமுக கட்சியின் இந்த மிக பெரும் வெற்றி காங்கிரஸ் கட்சியை ஆட்சி பீடத்தில் இருந்து அகற்றியது. CN அண்ணாதுரை தமிழ்நாட்டின் முதலமைச்சராக 1967ஆம் ஆண்டு ஆனார். 1967 மார்ச் மாதம் 6ஆம் தேதி அன்று அறிஞர் அண்ணாதுரை தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பதவியேற்றுக் கொண்டார். முதலமைச்சராக பதவியேற்ற பிறகு 18 ஆண்டு கால முரண்பாடுகளை கடந்து அறிஞர் அண்ணாதுரை அந்த வெற்றியை பெரியாரிடம் சமர்ப்பித்தார். அறிஞர் அண்ணா முதலமைச்சரான பிறகு அதிரடியாக பல மாற்றங்களை கொண்டு வந்தார். சென்னை மாகாணத்திற்கு தமிழ்நாடு எனப்படும் பெயரை சூட்டினார். கவர்மெண்ட் ஆஃப் மெட்ராஸ் என்பதை தமிழ்நாடு அரசு என மாற்றினார். அடுத்ததாக சத்தியமே ஜெயமே என்பதை வாய்மையே வெல்லும் என்று மாற்றினார். இப்படி அறிஞர் அண்ணாதுரை முதலமைச்சரானவுடன் அதிரடியாக பல மாற்றங்களை செய்தார். இதோடு நிறுத்திக் கொள்ளாமல் இருமொழி கொள்கை, கல்வியில் தமிழுக்கு முன்னிடம், அடுத்ததாக சுயமரியாதை திருமணம், பேருந்துகளை அரசுடைமையாக்குதல், இப்படி பல சீர்திருத்தங்களையும் அண்ணா கொண்டு வந்தார். அண்ணாவின் இந்த அதிரடி அரசியல் வெறும் 2 ஆண்டுகள் மட்டுமே நீடித்தது. 1969 பிப்ரவரி மாதம் 3ஆம் தேதி அன்று அறிஞர் அண்ணா புற்றுநோய் காரணமாக இறந்து போனார். அறிஞர் அண்ணா இறந்த பிறகு திமுக கட்சி எப்படி உடைந்தது, அதிமுக எப்படி உருவானது, திமுக எனப்படும் கட்சி எப்படி ஒரு குடும்ப கட்சியாக மாறியது என்பதெல்லாம் பற்றி நம்ம அடுத்தடுத்த பதிவுகளை பார்க்கலாம். நன்றி.